வயதான காலத்தில் சைவ உணவு சிறந்ததா அசைவ உணவு சிறந்ததா? ஒரு 60 இயர்ஸில் ஒரு அசைவம் சாப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் 60-70 தாண்டும் போது அவர் அறியாமல் ஒரு சில காரணங்களாக வெஜிடேரியனை மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஏஜ் ஆக ஆக ஒரு 670 போது சார் நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், முதியோர் மருத்துவரை கேளுங்க நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கமாக நம்மளுக்கு நிறைய கேள்வி வந்துட்டுருக்கு. இந்த வாரம் என்ன கேள்வினா, திரு சங்கர் 75 வயது திருச்சியிலிருந்து எழுதியிருக்காரு. வணக்கம் டாக்டர், வயதான காலத்தில் சைவ உணவு சிறந்ததா அசைவ உணவு சிறந்ததா? முதியோர் உணவில் எதை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நல்லா கரெக்டாக கேட்டிருக்காரு. இந்த டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது, எது நல்ல டயட்டு, சைவமா அசைவமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ப்ராக்டிஸ் பார்க்கும்போது ஒரு 60 இயர்ஸில் ஒரு அசைவம் சாப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் 60-70 தாண்டும் போது அவர் அறியாமல் ஒரு சில காரணங்களாக வெஜிடேரியனை மாறிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்களுக்கு பற்கள் தான் ஒரு முக்கியமான காரணம். பற்கள் எல்லாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் டென்ச்சராக இருக்கும், பல் இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு கடித்து பண்ணி சாப்பிட முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காகவே அசைவத்திலேருந்து சைவத்தை மாறிடுறாங்க. இன்னொரு குழு எது போகிறாங்கன்னா, எங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டு ஜீரணம் ஆகலை சார், ஒரு ஹெவியாக இருக்குது, ஜீரண கோளாறு உள்ளவர்கள்லாம் ஒரு வெஜிடேரியனாக ரொம்ப சௌரியமா அப்படின்ட்டு வெஜிடேரியன் ஆகிட்டு போகிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ரொம்ப காஸ்ட்லி சார். கரெக்ட் தான், நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டே இப்போ காய்கறிகள் விலை அதிகமாகிட்டுருக்கு. அதற்கு ஆப்போசிட்டாக இன்னும் நான்வெஜ் காய்கறி, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷெல்லாம் எங்கேயோ விலை அதிகமாக போய்ட்டுருக்கு. வயசான காலம் ரிட்டையர்டு டைமில் என்னால் அந்தளவுக்கு சேவல் பண்ண முடியல சார், அதனால் நான் சைவத்தை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கொழுப்பு அதிகமாக இருக்குது, இந்த கொழுப்பு சாப்பிட்டா எனக்கு பல நோய்கள் வர வாய்ப்பு எனக்கு அதிகமாக இருக்கும், வெயிட் போடலாம், பிபி ஏறலாம், சுகர் ஏறலாம், அந்த நோய்கள் சம்மந்தப்பட்ட கால் வராமல் இருக்கிறதுக்காக நான் சைவமாக இருக்கேங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சைவத்தில் வெஜிடேரியன் டயட்டில் பச்சையாகவே காய்கறி சாப்பிட்லாமே, நான் வெண்டைக்காய், குக்கும்பர், அப்புறம் ஆனியன், தக்காளி, இது மாதிரி முட்டைக்கோஸ் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றாரு, எனக்கு எவ்வளோ நியூட்ரிட் வேல்யூன்னு சொல்கிறாரு. அது அவ்வளோ கரெக்டாக இருக்கலாம். சில பேர் சார் நான்வெஜ் ஃபைபர் அதிகம் கிடையாது, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதனால் மலச்சிக்கல் அதிகம் வருது, அதனால் எங்களுக்கு அது நான்வெஜ் பிடிக்கல, அதனால் வெஜிடேரியனாக மாறிடுறாங்க. இன்னும் சில பேர் ஏஜ் ஆக ஆக ஈவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஏஜ் ஆக ஆக ஒரு 670 போது சார் நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த ஆன்மீக ரீதியாக அவங்க நான்வெஜ்னு வெஜிடேரியன் மாறுறாங்க. இது அவங்களோட இண்டிபெண்டன்ட் டிசிஷன்ஸ். இப்படி பல காரணங்கள் இருக்குது. ஒரு சில பேர் நான்வெஜ் கண்டினியூ பண்ணுறாங்க, ஒரு சில பேர் நான்வெஜ் வெஜிடேரியன் மாறுறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும், அவ்வளோதான். பேலன்ஸ் டயட்னா, உதாரணமாக வெஜிடேரியன் டயட்டில் ப்ரோட்டீன் அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ நான் ப்ரோட்டீன் அதிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நிறைய பருப்பு வகைகள், டால் வகைகள், சோயா, அப்புறம் மஷ்ரூம், இது மாதிரி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் இருந்ததுன்னா, வெஜிடேரியன் டயட்டோ நான்வெஜிடேரியன் டயட்டோ, ஒரு பேலன்ஸ் டயட் இஸ் ஐடியல் ஃபார் ஓல்ட் பீப்புள். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள், நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.